இடமுறுக்கு அவல் பொறி அஞ்சரப்பெட்டு. நான் சித்தூர்ல வந்துட்டு சுத்தி பார்த்துட்டு இருக்க போறேன். நீங்க அதுக்குள்ளார என்ன ரெசிபின்றத பார்த்துட்டு வந்துருங்க. அஞ்சரை பெட்டி மூலிகை விருந்தில் உங்கள் ராஜலட்சுமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் சுண்டைக்காய் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாமா? துவரம்பருப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, முருங்கைக்காய், சுண்டைக்காய், பாகற்காய், சிறிதளவு எண்ணெய், கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், பட்டை மிளகாய், கொத்தமல்லி வரை, மிளகு, வெந்தயம், உப்பு, கடுகு, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்ப செய்முறைக்கு போலாமா? முதல்ல கேஸ் ஆன் பண்ணிக்கங்க. முதல்ல கொஞ்சம் எண்ணெயை போட்டுக்கங்க. எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காஞ்சாச்சு. நம்ம கொஞ்சம் சுண்டைக்காயை வதக்கிக்கலாம். சுண்டைக்காய் கொஞ்சம் எண்ணெயில நல்லா வதங்கணும். ஏன்னா மிச்ச காய்கறிகளோட இது வதங்கிறதுக்கு தான் கொஞ்சம் நாழி ஆகும். இதோட முருங்காவையும் போட்டுக்கலாம். முருங்காவும் சுண்டைக்காவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பாவக்காவை கூட சேர்த்து இதோட போட்டுக்கலாம். என்னங்க எல்லாமே கசப்பா இருக்குன்னு பாக்குறீங்களா? செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே அசந்து போவீங்க பாருங்க. நல்லா வதங்கியாச்சுங்க. இதோட சேர்த்து நம்ம பாவக்காவையும் போட்டுக்கலாமா? மூணுத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வேணும்னா சிறிதளவு எண்ணெயும் விட்டுக்கலாம். இதோட மஞ்சப்பொடி, பெருங்காயம், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு சிறிதளவு தண்ணியை ஊத்து நல்லா வேக விடணும். மஞ்சப்பொடி, சிறிதளவு பெருங்காயப்பொடி, சிறிதளவு உப்பு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டா சீக்கிரமா கலந்துடுங்க. இது மூணுத்தையும் நல்லா கலந்துக்கங்க. கலந்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு அதை நல்லா வேக விடுங்க. எல்லா காயும் வெந்ததுக்கு அப்புறம் இந்த கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அதுக்குள்ள என்னெல்லாம் இதுக்கு அரைச்சு விடணும்னு நம்ம பார்க்கலாமா? இந்த கேஸையும் ஆன் பண்ணிக்கங்க. எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, பட்டை மிளகா, கொத்தமல்லி வரை, மிளகு, வெந்தயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து மிக்சியில பொடி பண்ணிக்கணுங்க. கடலைப்பருப்பு இதுல நான் பட்டை மிளகா, பச்சை மிளகா ரெண்டும் கலந்து வச்சிருக்கேன். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இதை போட்டுக்கலாம். முதல்ல சிறிதளவு பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ப. பட்டை மிளகா வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கங்க. கார வாசனை போகணும். கலரே பிரமாதமா இருக்கு இல்லைங்க? இந்த கலவையில இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க. ஏன்னா இந்த 3 காயுமே வேகத்துக்கு கொஞ்ச நாள் ஆகும். பச்சை மிளகா, மிளகா வத்தல் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு இருக்கோம். இதோட சேர்த்து கொத்தமல்லி வேற, சிறிதளவு மிளகு. ஏற்கனவே நம்ம மிளகா வத்தல், மிளகா ரெண்டும் போட்டிருக்கோம். அதனால கொஞ்சமா மிளகு போட்டா போறோம், இல்லைன்னா காரம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். இதையும் நல்லா வதக்கிக்கங்க. வெந்தயம். இந்த வெந்தயத்தை பத்தி நான் சொல்லியே ஆகணுங்க. வெந்தயத்துல கூட மூலிகை விஷயம் நிறைய இருக்கு. இந்த வெந்தயத்தை மோர்ல நல்லா ஊற வச்சு சாப்பிட்டா எல்லா நோயும் தீருங்க. நிச்சயம் உங்களுக்கு தெரியும். வெந்தயத்தை குழம்புல போட்டாலோ இல்ல சாம்பார்ல போட்டாலோ வாசனை நல்லா தூக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துண்டு இந்த வறுத்தல மிக்சியில போட்டு நல்லா அரைச்சுக்கணும். இதுவும் நல்லா வெந்தாச்சு, இதுவும் நல்லா வறுத்தாச்சு. இந்த கலவையில நீங்க கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இது சாம்பார் பதம் வரணும்னா இந்த கலவையில கொஞ்சம் தண்ணி விட்டுதான் ஆகணும். நீங்க
கலவை பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இந்த கலவைய வேக வச்ச காய்கறிகளோட நல்லா சேர்க்கணும். இந்த கலவையை இப்போ காய்கறிகளோட சேர்த்தாச்சு. இந்த கலவை இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. காய்கறியும் கலவையும் நல்லா வெந்தாச்சுங்க, நல்லா வேக விட்டாச்சு. இதோட புளி கரைசல், உப்பு இது ரெண்டுத்தையும் சேர்க்கணும். புளி கரைசல் ரொம்ப கெட்டியா இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். உப்பு, எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இத பாருங்க, கலரே எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இத டேஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும்னு நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. நல்லா எல்லாம் ஒண்ணா கலந்துடுச்சுங்க. அடுத்தது இதோட சேர்க்க வேண்டிய பொருள் என்ன தெரியுமா? துவரம்பருப்பை நல்லா வேக வச்சு மஞ்சள் பொடியோட சேர்த்து வச்சிருக்கோம். இந்த கலவைய இந்த சாம்பாரோட நல்லா சேர்க்கணுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இதுல என்னெல்லாம் தாளிச்சு கொட்டணும்னு பார்க்கலாமா? இந்த வாணலியை கொஞ்சம் ஆன் பண்ணிக்கோங்க. சிறிதளவு எண்ணெய், கடுகு, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கறிவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதோட அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பாலையும் நல்லா சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் இந்த கலவையும் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணினானா சுண்டைக்காய் சாம்பார் ரெடி. எல்லாம் கலந்துச்சுங்க. தேங்காய் பால் கலவை இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. பச்சை வாசனை போகும் வரை மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கலவை நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. நல்ல வாசனை கமகமான்னு வருதுங்க. இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும் நீங்களே பாருங்க. தேங்காய் இந்த சாம்பார்ல போட்டதுனால சுவை ரொம்ப கூடுறதுங்க. இப்போ இந்த கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கலவைய இந்த புளி கரைசல், காய்கறி எல்லாம் வேக வச்சிருக்கோம்ல, பருப்பெல்லாம் போட்டிருக்கோம்ல, அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்ல கெட்டியா வந்திருக்கு பாருங்க. இதை நீங்க பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்தோடையும் தொட்டுண்டு பிசைஞ்சுண்டு சாப்பிடலாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதுல நன்மையும் அதிகமா இருக்குங்க. இதுல நிறைய விஷயங்கள் கலந்துருக்கிறதுனால இது ரொம்ப டேஸ்டாவும் ரொம்ப நன்னாவும் இருக்கும். இது சிறிது காரமாக இருந்தா கொஞ்சோண்டு வெல்லத்தையும் நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுண்டைக்காய் சாம்பார் ரெடி. சுண்டைக்காய் சாம்பாரோட ரீகேப் பார்க்கலாமா? முதல்ல கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் சுண்டைக்காய், முருங்காய், பாவக்காய் இது மூணுத்தையும் நல்லா வதக்கிண்டு மஞ்சப்பொடி போட்டு, பெருங்காய பொடி போட்டு, சிறிதளவு உப்பு போட்டு, கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விடுங்க. இன்னொரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திண்டு கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், வரமிளகாய், கொத்தமல்லி வர, மிளகு, வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துண்டு மிக்சியில பொடி செஞ்சுக்கணும். இந்த பருப்பு காய்கறி கலவையோட அரைச்சு வச்சதையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. துவரம்பருப்பு, புளி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கணும். இன்னொரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திண்டு கடுகு, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் விழுத இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த தாளிப்பையும் தேங்காய் கலவையும் பருப்பு வேக வச்ச காய்கறியோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சுண்டைக்காய் சாம்பார் ரெடி.
இதை நீங்க உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு உங்க கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. மற்றொரு மூலிகை விருந்துல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராஜலட்சுமி. வணக்கம். இன்னைக்கு சித்தூர்ல கோங்குரா மட்டன் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அது மட்டும் இல்லாம பெசலு கடையாலு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றத பார்த்தோம். இதே மாதிரி அருமையான விஷயங்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். This is Kaushik signing off for Anjarapeti. Bye bye.